அதிகாரம் 29. எரேமியாவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெறுகிறது. இதுவரையிலும் அவர்கள் பிரசங்க செய்திகள் மூலமாய் விவாதம் பண்ணினார்கள். இந்த அதிகாரத்திலோ அவர்கள் நிருபங்களை எழுதி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு எரேமியா எருசலேமில் இருந்து நிருபத்தை எழுதுகிறார். தன்னுடைய நிருபத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமான செய்திகளையும் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் பாபிலோன் தேசத்தின் சமாதானத்தை தேட வேண்டும். பாபிலோன் தேசத்திற்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். பாபிலோன் தேசத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தினால் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சீக்கிரத்தில் விடுவிக்கப்படுவார்கள் என்று கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது என்று எரேமியா சிறையிருப்பில் இருக்கிற யூதாவின் மனுஷரை எச்சரிக்கிறார். அவர்கள் 70 வருஷம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்க வேண்டும் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் யூதா தேசத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு அழிவு வரும். பாபிலோன் தேசத்தில் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 2 தீர்க்கதரிசிகள் அழிந்து போவார்கள் என்றும் எரேமியா சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் பாவத்தில் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு தவறான முன்மாதிரிகளாய் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தில் சமாயா என்னும் கள்ள தீர்க்கதரிசி எருசலேமில் உள்ள ஆசாரியர்களுக்கு ஒரு நிருபம் எழுதுகிறான். எரேமியாவை துன்பப்படுத்துமாறு அவர்களை தூண்டிவிடுகிறான். இப்படிப்பட்ட நிருபம் எழுதியதற்காக செமாயாவின் மீது கர்த்தருடைய கோபம் வரும்.